இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று அமைய போதுங்க. அதாவது நம்ம பைரவி இப்போதைக்கு இலக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் அந்த எஸ்எஸ்கே கூட போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதே பைரவிக்கு உண்மை தெரிய வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, பைரவி மூலியமாக தான் இப்போது கௌதம் கார்த்தி 2 பேருமே காப்பாற்றப்பட போகிறாங்க. பைரவிக்கு இதுக்கப்புறம் அந்த வில்லி ரோல் கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்கே தாட்சாயினி அப்படின்னு 2 பேர் இப்போது பயங்கரமாக உருவெடுத்துட்டாங்க. அதனால நம்ம பைரவி நல்லவங்களாக மாற போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பைரவி இப்போ போயிட்டு எஸ்எஸ் கூட சேர்த்துட்டாங்க இல்லையா, அந்த வீட்டில் தான் பைரவி இருக்காங்க. அஞ்சலி பைரவியை முடிஞ்ச வரைக்கும் ஏற்றி விடுவாங்க. ஏன்னா ஆண்டி பார்த்தீங்களா, அந்த இலக்கியா உங்களையே தோக்கடிக்கிற அளவுக்கு பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டா. ஆனால் கௌதமை எப்படியாவது காப்பாற்றினோம், இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் அவளே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றா. அதனால தான் கௌதம் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போராடி இருக்கா. சி, இவெல்லாம் என்ன மாதிரி பொண்ணு ஆண்டி அப்படின்னு அஞ்சலி பைரவியை பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க. தெரியும் அஞ்சலி, எனக்கு அது புரியுது. ஆனால் எங்கள் வீணா போன அன்னிக்கும் அந்த கௌதமுக்கு தான் புரிய மாட்டேது. அவள் எப்படியாப்பட்டவனு. அவளை பொறுத்த வரைக்கும் சொத்து தான் அவளுக்கு எல்லாமே, பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறா. அதனால தான் கௌதம் ஜெயிலில் இருக்கும்போது கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த டெண்டரை உட்காந்து ரெடி பண்ணி எப்படி அந்த டெண்டரில் கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருக்கா. சி, அதை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது அப்படின்னு இங்கே பைரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கௌதமை காப்பாற்றுறதுக்கு ஹார்பஸ் காப்பீஸ் மனு தாக்கல் பண்ணி எப்படியாவது கௌதமை ஜாமீனில் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம இலக்கியா முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகு எங்கே இருப்பான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் இருக்கிற லிங்க் மட்டும் நமக்கு கிடச்சிச்சின்னா அது ஒன்று போதும். அதை வச்சு இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் கௌதமை அப்படின்னு இலக்கியா பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணுறான், இலக்கியா கையில் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டா இலக்கியா. ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நாகும் மட்டும் இருந்தானா போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிடுவாங்க. போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நாம் கையும் கிளம்ப மாட்டிப்போம். அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே யோசித்து ஒரு ரவுடியை வர சொல்லி அவன்கிட்ட ஃபோட்டோவை கொடுத்து, இந்த ஃபோட்டோவில் இருக்கான் பார்த்தியா, இவனை தான் நீ கொல்லணும், அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், நீ என்ன பண்ணுற, ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி இது ஒரு சாதாரண சண்டையாக இருக்கணும், அந்த சண்டையில் கௌதம் சாகணும், இதில் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கிற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக இதில் என் பேர் அடிப்படவே கூடாது அப்படின்னு அந்த எஸ்எஸ்கே ரவுடி பைல்கிட்ட சொல்கிறாரு. அது கேட்டதும் அவனும் சரிங்க சார், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு என்னை நம்பி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பேனா கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த சம்பவத்தை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் அங்கேருந்து போகிறான். உடனே நம்ம தாட்சாயினி, எஸ்எஸ்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கௌதம் கொல்ல போகிறீங்களா? ஆமாம் தாட்சாயினி. என்ன எஸ்எஸ்கே, நான் முன்னாடி கேட்டப்போ இந்த ஒரு டெண்டருக்காக கொலைலாம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்கள் கௌதமை கொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் ஜெயிலுக்குள்ளே. என்ன எஸ்எஸ்கே, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த கார்த்தி நம்ம கஸ்டடியில் வெளியே இருக்கான், அவனை கொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவனை கொன்று அந்த பழியை தூக்கி நாம் கௌதம் மேலே போடலாம். ஆனால் நீங்கள் என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் கார்த்தி விட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்க கௌதமை கொள்றதுக்கு இங்கேருந்து ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. அவன் மட்டும் மாட்டான்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், எல்லா சேர்ந்து நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போய் இவனால நம்ம சம்பாரித்த சொத்துலாம் போய் நாம் போலீஸில் மாட்டிக்க மாட்டோமா? ஏன் எஸ்எஸ்கே இந்த முட்டாள்தனமான ஐடியா உங்களுக்கு? தாட்சாயினி கோவப்பட, எஸ்எஸ்கே தாட்சாயினி, நீ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரப்படுவ, படப்படன்னு கத்துவ. ஆனால் நான் அப்படி கிடையாது தாட்சாயினி, எது செஞ்சாலும் நிதானமாக யோசிச்சு தான் செய்வேன். இந்த எஸ்எஸ்கே ஒன்று செய்கிறானா அதில் நிதானம் இல்லாமல் இருக்குமா என்ன? நீ நினச்சிட்ருக்கியே கார்த்தி வெளியே இருக்கான்னு சொல்லி, ஆனால் கார்த்தியை கொன்னா நாம் கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? என்ன எஸ்எஸ்கே சொல்கிற? ஆமாம் தாட்சாயினி, அந்த இலக்கியா ஆகுனா சும்மா நீங்கள் தான் கார்த்தியை கடத்திருக்கீங்கன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் பார்த்தால ஏதோ ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இவன் தான் கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான் அப்படின்னு நம்பிக்கையாக அடித்து சொல்கிற இலக்கியா. அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை அதில் நாகு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் நாகு ஃபோட்டோவாக இருந்து போலீஸ் அவனை தேடி கண்டுபிடிச்சி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கார்த்தி மாட்டிப்பான். ஆனால் கார்த்தி இப்போ உயிரோடு தான் இருக்கான். அதனால் நம்ம பேர் அடிபட்டாலும் இது ஒரு கடத்தல் அப்படின்னு போயிடும். அதுவே நம்ம கார்த்தியை கொன்று அந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சி கொலைக்கு காரணம் நாம் தான் கண்டுபிடிச்சாங்கன்னா நாம் கொலை கேஸில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், புரியுதா? ஆனால் கௌதம் இப்போது ஜெயிலில் இருக்கான், அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற சண்டையில் கௌதம் செத்துட்டான் அப்படின்னா இதில் எங்கேயுமே நாம் பேர் அடிபடாது. கார்த்தி ரிலீஸ் பண்ணிடலாம், கார்த்தி எஸ்கேப் ஆகிடுவான். கார்த்தி எஸ்கேப் ஆனாலும் கௌதம் தான் என்னை கடத்தி வச்சுருந்தான்னு சொல்லி கார்த்தி நமக்கு ஆதரவாக இருப்பான். ஸோ கடைசி வரைக்கும் கௌதம் குடும்பத்தாலையும் சரி இலக்கியாவாலையும் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தாட்சாயினி. இந்த எஸ்எஸ்கே எதை பண்ணாலும் தெளிவாக யோசிச்சு தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல தாட்சாயினி ஒன்று
கரெக்ட் எஸ்எஸ்கே. நான் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டப்பட்டு தேவையில்லாமல் யோசிச்சிட்டேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கார்த்தி இப்போதைக்கு கொல்லக்கூடாது. கார்த்தியால் நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது. கார்த்தி நம்ம பக்கம் தான் இருக்கான். அதனால் கௌதம் தான் நமக்கு எதிரி. கௌதமை கொண்டுட்டான் இலக்கியா கதை முடிஞ்சிச்சு. இலக்கியாவால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இலக்கியாவை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். சூப்பர் எஸ்எஸ்கே, இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே தாட்சாணி பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பைரவி காதில் வாங்கிடுவாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே தாட்சாணியும் ரூமில் இருந்தானே பேசினாங்க. அதை கேட்டதும் பைரவிக்கு செம்ம அதிர்ச்சி. அட பாவீங்களா, நீங்கள் இப்படியாப்பட்டவங்களா அப்படின்னு பைரவி பயங்கரமாக கோப்பிடுவாங்க. ஏன்னா பைரவியை பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை பழி வாங்கணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக கௌதமியோ கார்த்தியை கொல்லுன்னு நினைக்கிறது சத்தியமாக பைரவியை ஏற்றுக்க முடியாது. ஏன் கார்த்தி கௌதமை அவங்களுக்கு துரோகம் பண்ணுறத கூட பைரவியை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கார்த்தி கௌதம் 2 பேருமே அவங்க பெற்றெடுக்காத பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது தம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்து அதை ஒருத்தன் செய்யணும் அப்படின்னா பைரவியால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? பைரவி எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பைரவி அங்கேருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஜானகி பைரவி பார்த்ததும், ஏ பைரவி எங்கே வந்த, வெளியே படி முதல்ல நீனு அப்படின்னு சொல்ல, பைரவி ஒன்று என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, இங்கே பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு, அதை பற்றி எதுவும் தெரியாமல் நான் அவசரப்பட்டு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு ஓடி போய் ஜானகி காலை விழுறாங்க. நம்ம ஜானகியும், ஏ பைரவி என்னாச்சு உனக்கு, ஏஞ்சரி உட்காரு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஜானகி எல்லாத்தையும் மறந்துட்டு பைரவி உட்கார வச்சு கேட்குறாங்க. அப்போ தான் பைரவி அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜானகி பயங்கரமாக ஷாக்காக வராங்க. ஏ பைரவி என்ன சொல்கிற, உண்மையாவா? அந்த எஸ்எஸ்கே கௌதமை கொல்ல போகிறானா? ஆமாம் நீ, அதை 2 காதலையும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இலக்கியாவை ஏதோ பழி வாங்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன், தவிர கௌதமியும் கார்த்தியும் பழி வாங்கவுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல நீ. பைரவி என்ன பைரவி சொல்கிற? ஆமாம் நீ, கௌதம் கார்த்தி உங்கள் பிள்ளை மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்க தானே. அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? எங்கே நீ இலக்கியா அப்படின்னு கேட்க, இலக்கியா அப்போ தான் வராங்க. இலக்கியா பைரவி பார்த்ததும், அத்தை இவங்க ஏன் வெளில விட்டீங்க? இவங்க தான் நமக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல. ஐயோ இலக்கியா நான் சொல்கிறத கேளு, நான் அதுக்காக வரல. ஜானகி ஒன்றே, ஆமாம் இலக்கியா பைரவி சொல்கிறது ஃபுல்லாக கேளு அப்படின்னு சொல்ல பைரவி சொல்கிறாங்க. அது கேட்டதும் இலக்கியா, தெரியும் எனக்கு அவங்க அப்படி தான் போனாலும் தெரியும். ஓ கௌதம் கொள்றதுக்கு உள்ளே ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது, அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல பைரவி ஒன்றே, இலக்கியா ஒரு நிமிஷம் நில்லு, நீ போய் இப்போ எஸ்எஸ்கே சண்டை போடுறதுனால இது எதுவுமே மாறப்படுறது இல்லை. அந்த எஸ்எஸ்கே திட்டம்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்பான். அதனால் நாம் இப்போது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். அதை விட்டுட்டு கௌதமை ஜெயிலுக்குள்ளே அலாட் பண்ணணும். அதே மாதிரி கார்த்தியை அந்த எஸ்எஸ்கேலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம இலக்கியா சொல்லுவாங்க, ஆண்டி அப்போனா அது உங்களால் மட்டும் தான் முடியும். என்ன இல்லையா, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பவும் அதே வீட்டுக்கு போங்க, அந்த எஸ்எஸ்கேவை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி அந்த எஸ்எஸ்கே அந்த நாகுங்கிற ரவுடிக்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவன் வீட்டுக்கு வரத்துக்கோ இல்லை எஸ்எஸ்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் ஈஸியாக அந்த எஸ்எஸ்கேட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றிடலாம். அதே மாதிரி இந்த கடத்தலுக்கு காரணம் எஸ்எஸ்கே தான் சொல்லி நிரூபித்து அவனை ஜெயிலுக்கும் அனுப்பிடலாம். ஆனால் அது எல்லாமே இப்போ உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல பைரவியோட யோசிக்கிறாங்க. ஜானகி ஒன்று, என்ன பைரவி யோசிக்கிற, செய்ய மாட்டியா? இல்லை நீ, நான் பண்ண பாவத்துக்கெலாம் ஒரு பிராய்ச்சித்தனம் பண்ண முடியும் அப்படின்னா அது இது மட்டும்தான். நான் இப்போவே அங்கே போகிறேன், போயிட்டு அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி இவங்க 2 பேருடைய உண்மையான முகத்தை கிழிச்சு என் பசங்க 2 பேரையும் நானே காப்பாற்றுறேன் அப்படின்னு பைரவி வீடு கொண்டு எழுந்து திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க.